ஆனா மாமா சௌமியாலாம் அதை நான் பாத்துக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன். என்ன? உன் ஏரியாக்கு போனதுக்கு அப்புறம் ஓவரா மிரட்டலாம் கூடாது. அப்புறம் இந்த ஏரியா கெத்தெல்லாம் காட்டக்கூடாது. முக்கியமா லவ் கொஞ்சம் கூட குறைய கூடாது. ஓகே? அடிக்கடி நான் எனர்ஜி ட்ரிங்க் கொடுப்பேன், அது நீ வாங்கிட்டே இருக்கணும். தங்களின் சித்தம் எனது பாக்கியம் அமல் பேபி. அனிதா, நைட்டு நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கியா? அது மறக்கிற விஷயமா சித்தி? எல்லார் முன்னாடியும் அந்த வேலைக்காரி கிட்ட போய் போலீஸ் ஆயிட்ட திமிர்ல சத்யா ரொம்ப தான் ஆடிட்டு இருக்கா. நம்ம பிளான் படி அன்னைக்கே லஞ்சம் வாங்கின கேஸ்ல சத்யாவோட வேலை காலி ஆயிருக்கணும். ஆனா அவ எப்படி தப்பிச்சான்னு தான் தெரியல. அத நான் சொல்றேன். நான் முழிக்கிறீங்க. நீங்க தான் விஜிலன்ஸ் அனுப்புனீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அனுப்புன ஆளை கள்ள நோட்டு கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பி கம்பிய நஷ்டம். அவன் தோலை உரிச்சப்ப நீங்க தான் அனுப்புனீங்கன்னு ஒத்துக்கினா. கள்ள நோட்ல நீங்களும் தான் அக்யூஸ்ட். உங்க மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. சீக்கிரம் உங்க கையில நான் விளங்க மாட்டேன். சொந்த நாத்தனாரையும் சின்ன மாமியாரையும் ஜெயில போடுறேன்னு சொல்றியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அப்போ என் வேலைய காலி பண்ண பார்த்த நீங்களா யாரு? நாத்தம் புடிச்ச நாத்தனாரு, சில்றத்தனம் பண்ற சின்ன மாமி. செக், கேவலமா இருக்கு. நீங்கெல்லாம் கம்பிக்குள்ள களி தின்னாதான் உங்களுக்கு புத்தி வரும். ஹேய், இதெல்லாம் அநியாயம். அது நீ சொல்ற. காமெடி பண்ணாதானே? நீ நல்லாவே இருக்க மாட்ட சத்யா. சாப விடுறீங்களா? உத்தம புத்திரீங்களா? நீங்க நேத்து நைட்டு புனிதாவை இன்சல்ட் பண்ணப்பவே விஜிலன்ஸ் மேட்டரை ஓபன் பண்ணிருப்பேன். பாவம் தான் விட்டேன். உண்மையை சொல்லியிருந்தா பெத்த அப்பனே உன்னை காரி துப்பிருப்பாரு. நீ பெத்த புள்ள உன் மூஞ்சிலேயே முழிக்காது. நீங்கெல்லாம் அடங்க மாட்டீங்க. இருங்க, இப்பவே உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்றேன். அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாத. வேண்டாம், விட்டுரு. தெரியாம பண்ணிட்டோம், விட்டுருங்கள. சரி, நீ என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். எதுவும் பண்ணிடாத. உங்களெல்லாம் நம்ப முடியாது. ஹலோ, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நாங்க வேணா வீட்டெல்லாம் கழுவி சுத்தம் செய்யறோம். இத பாரு, மறுபடியும் சாக்கடை அடப்ப வேணா, நாங்க 2 பேரும் ஆள்றோம். அப்போ நாங்க தான் செஞ்சோன்னு வாண்டடா வாக்குமூலம் தரீங்க. அண்ணி, மேட்ரு சௌமியாண்ட சொல்லவா? என் மானமே போயிடும். அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாத. அண்ணி, இன்னும் டியூட்டிக்கு போகாம வெட்டியா இருக்கிறவங்க கிட்ட ஏன் பேசிட்டு இருக்கீங்க? வெட்டி விடுற நியாயம் தான் பேசினுறேன். சரி, என்னாச்சு? அண்ணி, வாஷிங் மிஷின் 2 நாளா ரிப்பேரா இருக்கு. துணியெல்லாம் நிறைய துவைக்காம மாடியில இருக்கு. புனிதாக்கா அவங்களே தான் துவைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாம், ட்ரை வாஷ் போட்டுக்கலான்னு சொன்னேன். அதுக்கு ஆளு கூப்பிடுவா அண்ணி? சொல்லிரு சௌமியா. சரி, ஓகே அண்ணி. துணியை நீங்க தான் துவைக்கணும். நாங்களா? அதெல்லாம் முடியாது, ஒரே ஸ்மெல்லா இருக்கும். ஓஹோ, ஆமா, அழுக்குனா எனக்கு அலர்ஜி. அப்போ ஜெயில்னா எனர்ஜியா? துணியை துவைக்கலன்னா உங்க மேட்ரை நான் ஓபன் பண்றேன். அக்கா, என்ன பண்றீங்க? நாங்களே துணி துவைக்கிறோம். நீங்களா? இந்த வீட்ல எங்களுக்கு இல்லாதாக்குறியா? அதெல்லாம் நாங்க சூப்பரா தான் துவைப்போம்.
அம்மா அது ரொம்ப அழுக்கா இருக்கும். அதுவும் இல்லாம நிறைய துணி வேற இருக்கு. நம்ம ஆளே கூப்பிட்டுக்கலாமே. ஆ, இல்ல இல்ல வேண்டாம். கொடுங்கக்கா. நாமளே பாத்துக்கலாம். விடுங்க. ஏய். ஐயோ. ஏய், இல்ல இல்ல வேண்டாம். சொன்னா கேட்க மாட்டேன். துணி துவைக்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே இல்ல. உன் வேலை என்னமோ அதை போய் பாரு. நாங்க சும்மா தானே இருக்கோம், நாங்க துவைப்போம். சித்தி வாங்க துணி துவைக்கலாம். வர சத்யா. அண்ணி இவங்களுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு மாறி மாறி பேசுறாங்க. இவங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா? ஆ, அது நாம குடுக்குற ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. லஞ்ச கேஸ்ல சத்யாவை மாட்ட வைக்க போய் இப்ப நம்ம அவகிட்ட வசமா சிக்கிக்கிட்டோம். அதெல்லாம் விடுங்க சித்தி. இப்ப நம்ம அழுக்கு துணியை துவைக்கணுமே, அத பத்தி யோசிங்க. அனிதா, ஒரு 4-5 துணி தான் இருக்கும். வா, அலசி போட்டு போயிடலாம். வா. சித்தி, என்னது இது? சித்தி, என்னது இது? இவ்ளோ அழுக்கு துணியா? ஐயோ, மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கே. இதை என்னைக்கு துவைச்சு முடிக்கிறது? ஐயோ. ஏய், என்னடி உட்கார்ந்துட்ட? பின்ன இது எல்லாத்தையும் துவைச்சா இடுப்பு உடைஞ்சு புத்தூர் கட்டு தான் போடணும். சௌமியா துணி துவைக்க ஆளை கூப்பிட்டு இருப்பான். இந்த சத்யா நம்மள வேணும்னே தான் கோத்து விட்டுட்டா. நாம அந்த புனிதாவை கேவலப்படுத்தினத மனசுல வச்சுக்கிட்டு நம்மள பழி வாங்குறா. இந்த குப்பத்துக்காரி இன்னொரு குப்பத்துக்காரிக்கு சப்போர்ட் பண்றா. அனிதா, இதை இப்படியே விட்டுறக்கூடாது. இவ ஆர்டருக்கெல்லாம் நம்ம தலையாட்டினா நாளைக்கு வீட்டு வேலை, தோட்ட வேலை, சமையல் வேலைன்னு வேலைக்காரியாவே ஆயிடுவோம். அப்புறம் புனிதாக்கு சோறு ஊட்டி அவ குழந்தைக்கு ஆய் கழுவ விட்டுருவான். சரியாதான் சொன்னீங்க சித்தி. ஏண்டி சத்யா, அழுக்கு துணிய நாங்க துவைக்கணுமா? சித்தி, அவ சொன்னா நம்ம செய்யணுமா? செய்யலனா ஜெயில போட்டுருவேன்னு மிரட்டுவாளே. செய்யற மாதிரி நடிக்கலாம் சித்தி. இது எல்லாத்தையும் ஊற வச்சு துவைச்சு அலசி காய போடுவோம்னு சொல்லி சத்யா நம்பிட்டு இருப்பாள்ல. துணிய தண்ணியில சும்மா நினைச்சு காய போட்டுருவோம். யாருக்கு தெரிய போகுது? எனக்கு தெரியுமே. யாரு? என்ன 2 பேரும் துவைக்காம ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? சத்யாவோட குரலாச்சு. அவ எங்கிருந்து பேசுறா சித்தி? திரும்பி பின்னாடி பாருங்கடி முண்டக்கண்ணீங்களா. சித்தி, ஐயோ காது. என்னாச்சு அனிதா? சித்தி, பைப் வழியா பேசிட்டு இருக்கா சித்தி. என்ன துவைக்கிறதுக்கு உடம்பு வளைய மாட்டா? வடிச்சு கொட்டி நல்லா தின்னு உடம்ப வளர்த்து வச்சுக்கிறீங்கல்ல, வேலை செஞ்சு கொழுப்பெல்லாம் குறைங்க. சும்மா தண்ணியில அலசி போட்டா எனக்கு தெரியாது நினைச்சுன்னு இருக்கிறீங்களா? ஒழுங்கா துவைங்க. ஓபி அடிக்க பாத்தீங்க அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருவேன். துவங்கிடி. இன்னும் 10 நிமிஷத்துல மொத்த துணியும் துவைக்கல, போலீஸ் ஜீப் சைரன் சத்தம் கேக்கும். 10 நிமிஷத்துலயா? சித்தி,
வாங்க ஏதாச்சும் பண்ணுவோம். இந்த துணி இந்த தண்ணியில போடுறேன். அதோ அங்க ஊத்தி விடு அனிதா. பாத்து. சரி. ஓகே ஓகே. அது என்னன்னா ஏய், 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 யார் அது? ஏய், தண்ணி கீழே பார்த்து ஊத்த மாட்டியா? ஏய், நிறுத்து. ஏய். ஏய், நிறுத்துங்கறானே. சே, சே. ஏய். ரெண்டு பேருக்கு மூளை இருக்கா? இப்படியே மேல தண்ணி ஊத்துவாங்க? அது அழுக்கு தண்ணி. ஐயோ இல்லங்க, அது வந்து வாயமோடு. சத்தியம் மேல இருக்கிற ஆத்திரத்துல என் மேல இப்படி அழுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கீங்க. கோவத்துல ரெண்டு பேரும் பைத்தியம் ஆயிட்டீங்களா? கொஞ்சம் கூட மூளையல்ல. சை. என்னடா இதுக்கெல்லாம் காரணம் அந்த சத்யாதான். எல்லாரும் நம்மளையே திட்டுறாங்க. வலிக்குது சித்தி. என்ன சார் எதுக்கு வர சொன்ன? போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேறா. இந்த பொருளை நான் சொல்ற இடத்துல கொண்டு போய் கொடுத்துரு. என்னது இது? ஏன் உனக்கு தெரியாது ஜானு? நான் முன்ன மாதிரி இல்லை சார். எது செஞ்சாலும் நல்லதா கெட்டான்னு யோசிச்சேன்னு சத்யா சொல்லியிருக்கு. அடிங்க சத்தியா, நான் சாமியா? அவ சொன்னாதான் செய்வியா? என்ன பொருள்னு சொல்ல முடியாதுடா. வேலையை முடி. இந்தா 1000 ரூபா வாங்கிக்க. 1000 ரூபாய் தரனா நிச்சயமா இது ஐட்டமா தான் இருக்கும். போலீஸ்ல மாட்டினா சிக்கலாயிரும். என்னால பண்ண முடியாது. ஒரு ஏழையாப்ப முடியாது. இது முடியாதா? நீங்க சத்தியா ஓவரா எடுத்து வச்சிருக்காளா? ஏய், கை நீட்ட வேலை வச்சுக்காத. என்னடா புதுசா சிலுத்துக்கிற? நீ இல்லனா வரவன வர மாட்டானா? மஜிலி குப்பத்துல இருந்து ஒரு ஆள் வராது. எல்லாமே சத்யா கண்ட்ரோல். என்னடா பெரிய கண்ட்ரோல்? உன்னை சாத்துனா அவன் என்னடா பண்ணுவா? என்ன அடிச்சிட்ட? இப்ப என் தலை வந்திருக்கு. பர்றா பாக்கலாம். என்ன விட்ட யாரா தலை? நீ தருதலடா. எங்களுக்கு கிடைச்சிருக்குது தாறு மாறு தலை. ஏரியா பிள்ளைங்களை திருத்தி நல்ல வழி கொண்டு வரலாம் நான் பார்த்தா நீ பழையபடி தப்பான ரூட்டு கூட்டிட்டு போறியா? நீ தலையடாதா? இது பெரிய மேட்ரு. அடிங்க எதிரா பெரிய மேட்ரு. மினிஸ்டர் புள்ளியோ இல்ல எம்எல்ஏ புள்ளியோ வச்சு பொட்டலத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதானா? உனக்கு மஜிலி குப்ப ஆளுங்க தான் கச்சாங்களா? கண்டதையும் கொண்டு வந்து உழைச்சு சம்பாதிக்கிற ஏழைங்க காசை புடுங்குவீங்களா? சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம கெடுக்குறீங்களேடா. உன்ன மாரி புறம்போக்கெல்லாம் இங்க காலை வைக்க கூடாதுன்னு சொல்லிக்கிறேன்ல. காலை வச்சதும் இல்லாம எங்க பிள்ளைங்க மேல கைய வர வைக்கிறியா நீ? டேய் அட்ரா. என் பேக்ரவுண்ட் தெரியாம நான் அடிக்க சொல்லிட்டல. என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்னடா உன் பேக்ரவுண்ட்? பொட்டலம் போடுற சின்ன பையன் தானே நீ? உனக்கு மேல எந்த கொம்ப இருந்தாலும் சரி இந்த சத்யாவை முடியாது. உன் தலைவனாண்ட போய் சொல்லு, இந்த சத்யா மஜிலி குப்பத்தை காக்குற எல்ல சாமி. எல்லைய எவன் தான்னாலும் ரத்த காவு வாங்கிடும்.
இனி இந்த ஏரியாக்குள்ள பொட்டலம் பொருள்னு ஏதாவது என்ட்ரி ஆகுத பார்த்தேன், நான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். நான் ரவுடியா போய் ரவுடி போலீஸா திரும்பி வந்துக்கிறேன். லீகலுக்கு லீகல், இல்லீகலுக்கு இல்லீகல். என்னாண்ட மோதுனா உடம்பு பூரா ரத்தம் வரும்னு போய் சொல்லு. உன் தலைவனாண்ட போய் சொல்லு, இந்த சத்யா மஜிலி குப்பத்தை காக்குற எல்லசாமி. சத்யா பொறுக்கியா இருந்து போலீஸ் ஆகி வந்திருக்கா, இப்ப என்கிட்டயே மோதுறா. வேற என்ன சொன்னா? இனிமே ஏரியால பொட்டெல்லாம் கொண்டு வந்தா துப்பாக்கியில சுட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டானா. அவ பேச்ச மீறினா கோவத்துல சுற்றுவாப்பா. அதுக்காக வேற என்னடா பண்ண சொல்ற? அண்ணா சத்யா நான் அடிச்சிட்டானா, ஏதாவது பண்ணணும்னா. என்னது? அவ அடிச்சா திரும்ப ஏதாவது பண்ண வேண்டியதானடா? இங்க வந்து கதை சொல்ற? அடிச்சிட்டாங்கன்னு ஸ்கூல் பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த தொழிலுக்கு வந்துட்டோம்னா பயம் இருக்க கூடாது. யாரு குறுக்க வந்தாலும் வலிச்சு வாயில போட்டு முழுங்கிட்டு போயிட்டே இருக்கணும். உன்ன மாதிரி நான் பயந்துருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த சிட்டில நான் பெரிய ஆள் ஆயிருப்பேனா? ஒரு நல்ல ரவுடி தோத்ததுக்கு காரணமே சொல்ல மாட்டான். தரமான சிறப்பான சம்பவத்தை செஞ்சுட்டு எத்த காலரை தூக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பான்டா. நம்ம தலைவர் தான் போன் பண்றாரு. வணக்கம் தலைவரே, மறுபடியும் நீங்க தான் நம்ம மஜிலி குப்பத்தை கேண்டிடேட்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள் தலைவரே. அரசியல்ல அறிவிப்பு வந்தாதான் எதுவுமே நிஜம். அது வரைக்கும் வாழ்த்துக்களாவது மண்ணாங்கட்டி ஆகுது. சரி சொல்லுங்க தலைவரே, எதுக்கு கூப்பிட்டீங்க? நீ நாளைக்கு வீட்டுக்கு வா. என்ன விஷயம் தலைவரே? யாரையாவது தட்டணுமா, தூக்கணுமா, போடணுமா? அதை விட முக்கியமான ஒரு விஷயம். அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க தலைவரே. டேய், இதெல்லாம் போன்ல பேச முடியாது. நீ நாளைக்கு வீட்டுக்கு வாடா சொல்றேன். சரிங்க தலைவரே. ஓ ஏரியா தாண்டா விளக்குன மாதிரி ஜவ்வா இழுத்துக்கிட்டு இருக்கு. சத்யா சுற்றுவான்னு நீ என்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு பொருள் கொடுக்கறவங்கிட்ட போய் நான் சொன்னா என்ன பார்த்து என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன புரியுதுண்ணா? அவ ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. பாம்பு அடிச்சதுல ஷாக் ஆனதுனால ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆயிருக்கு. அதான் மயக்கமாயிட்டா. இந்த ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு வர்றது கம்மிதான், ஆனா வந்தா சிக்கல். ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். முதல்ல எழுதி தர டேப்லெட்டை இவளுக்கு கொடுங்க. அடுத்த ஸ்டேஜ பத்தி அப்புறம் பாத்துக்கலாம். என்ன பண்ற? ஹோம்வொர்க் எழுதிட்டு இருக்கேன் சத்யா. டிஃபன் சாப்பிட்டியா? சாப்பிட்டனே. ஆமா, ஸ்கூலுக்கு கிளம்புற டயத்துல என்ன ஹோம்வொர்க் பண்ணிருக்கிற? அதுவா, நேத்து நேரத்திலே தூங்கிட்டேன், அதனாலதான் செய்யல. ஏனே தெரியல, வர வர உடம்பு அடிக்கடி டயர்ட் ஆகுது. படுத்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. ஏன் சத்யா அப்படி? அதெல்லாம் ஒன்னும் இல்லடி தங்கம், நீ நார்மலா தான் இருக்கிற. அம்மா, சௌமியா எங்க? அம்மாவா? அம்மா எனக்கு லஞ்ச் ரெடி பண்ண போயிருக்காங்க. இந்தா, இந்த மாத்திரையை சாப்பிடு. எதுக்கு? அன்னைக்கு நீ மயக்கமாயி விழுந்துட்டல்ல, அதுக்குதான். அதான் நான் நல்லா ஆயிட்டனே, அப்புறம் எதுக்கு டேப்லெட்? நீ விழுந்தல்ல, அதனால உடம்புல எங்கேயோ அடிபட்டிருக்குதான். அதனால டாக்டர் உன்னை எதை சாப்பிட சொல்லிருக்காங்க. இந்தா சாப்பிடு.
அப்புறம் அம்மு இந்த விஷயத்த நீ அம்மா கிட்டே சொல்லக்கூடாது. என்ன கடத்தினது தெரிஞ்சா அம்மா பயந்துருவாங்க. அதானே? நான் சொல்ல மாட்டேன் சூப்பர் உமன். நீ கவலைப்படாம போ. புத்திசாலி பொண்ணு. சரி நீ உங்க கேள்வி.